வணக்கம் நண்பர்களே. இன்று வாழ்க்கை துணை வரிசையில் கடக ராசியினுடைய வாழ்க்கை துணை அவர்களுக்கு திருமணமான பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை துணை பற்றி பார்த்து கொண்டிருக்கிற இந்த சீரீஸ்ல நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பிறந்தது முதல் திருமணம் வரை ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். தென் நம்மளுடைய திருமண காலகட்டத்தை ஒட்டி நம்மளுடைய வாழ்நாள் ஒரு மாற்றத்தை சந்திக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை துணையினுடைய ஒரு குணங்களுக்கும் அவர்களுடைய எண்ணங்களுக்கும் அவருடைய ஸ்டைல் ஆஃப் லிவிங்கும் தகுந்தாற் போல நம்மளுடைய வாழ்க்கையும் சிறிது மாற்றத்திற்கு உட்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்து விட்டோம். இதுல முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா, ஜோதிட கட்டங்களில் நம்மளுடைய ராசிக்கு நேர் 7ஆம் பாவம் நம்முடைய வாழ்க்கை துணையினுடைய ஒரு பாவம் அப்படின்னு கொடுத்திருக்கிறார்கள். ஜோதிடத்தில் 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நேர் எதிரே உள்ள நேர் மாறான குணத்தை உடையவர் தான் நம்மளுடைய வாழ்க்கை துணையாக நம்ம எல்லோருக்குமே டிஃபால்ட்டாக அந்த நேச்சர் கொடுத்திருக்கிறது. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இல்லாத குணங்களை, நமக்கு தேவையான நல்ல மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம், இல்ல அனுசரித்து செல்லலாம். இந்த மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையை சுவாரஸ்யமாக ஆக்குவதற்காக கொடுக்கப்பட்ட மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சோ இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம். சோ இந்த கடகத்தினுடைய வாழ்க்கை துணை மகரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடாக வருகிறது. இந்த மகரம் காலச்சக்கரத்தின் 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம். சோ காலச்சக்கரத்தின் 10 கர்மஸ்தானம், அது சனியினுடைய வீடு. சோ இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப உழைக்கக்கூடியவர்களாக, ரொம்ப அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக, ரொம்ப வர்க்கஹாலிக்காக, எவ்வளவு வேலை சுமை பணிச்சுமை இருந்தாலும் அதை சோர்ந்து போகாமல் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு அதிகமான உழைக்கக்கூடியவர்களாக, உழைப்பாளிகளாக இருப்பார்கள். ஆனால் இந்த கடக ராசிக்காரர்கள், கடக லக்னக்காரர்களால அதிகம் உடல் உழைப்பு செய்ய முடியாது. ஏனென்றால் இதில் பேசிக்கான ஒரு அஸ்ட்ராலஜி ஒரு விஷயமே நம்ம கம்பேர் பண்ணி புரிந்து கொண்டால் இன்னும் சுவாரஸ்யமாக ஜோதிடம் நிறைய பேருக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எப்படின்னா, அது ஒரு நீர் கிரகம், ஒரு தொட்டால் சிணுங்கி அப்படின்னு சொல்லலாம். அது நேரத்திற்கு தகுந்தாற் போல தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நீர் ராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீர் எந்த விதமான ஒரு பாத்திரத்தில் நம்ம வைக்கிறோமோ அதோடைய ஷேப்பை எடுத்துக்கொள்ளும், அதோடைய ஒரு குணங்களை எடுத்துக்கொள்ளும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஆனாலும் கூட சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ரொம்ப ஒரு சாஃப்ட் பிளானட். அதிகமான உடல் உழைப்பு அந்த சந்திரனுக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இதுல உள்ள யதார்த்தம். ஆனால் அந்த கற்பனா சக்தி என்று சொல்லக்கூடியது, மனதால் வேலை செய்யக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இல்லைன்னா ஒரு டிசைன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டு பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்ம பிரெயின் கெப்பாசிட்டியை உபயோகப்படுத்தி, கற்பனையை உபயோகப்படுத்தி, அவங்க கிரியேட்டிவிட்டியை அவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய விதத்தில் அற்புதமான ஒரு சாதனையாளர்களாக இந்த கடக வீடு இருக்கிறது. இவங்களால செய்ய முடியாத உடல் உழைப்பை இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களோட வாழ்க்கையில் செய்வதற்காகவே இவங்களுடைய வாழ்க்கையில் இணைகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதை இவங்க என்னைக்குமே மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அவங்களை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்களோட வாழ்க்கை துணை சனி என்று சொல்லக்கூடிய கிரகம். சனி என்று சொல்லக்கூடியவர் உழைக்கக்கூடியவர், அதாவது அதிகமான உடல் வேர்வையை சிந்தி உழைக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாழ்க்கை துணையாக வரக்கூடியவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய பிறந்த வீட்டு மனிதர்களுடன் அதிகமான உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய குணமுடையவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் இந்த மகர ராசிக்காரர்களாகிய வரக்கூடிய இந்த கடகத்தின் வாழ்க்கை துணை அவங்களுடைய குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய, அவங்க பிறந்த வீட்டை குறிக்கக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்குரிய பிளானட் சனியே அவங்களுடைய 2ஆம் வீட்டிற்குடைய வரும். சோ நீங்க ஆணாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி, கடகமா நீங்க ஆணாக இருந்தீங்கன்னா உங்களோட வரக்கூடிய மனைவி அவங்க வீட்டுல அம்மாவோட, அப்பாவோட, சகோதர சகோதரிகளுடன் அதிகமான இன்ட்ராக்ஷனை வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்க அதை தடுக்க முடியாது, தடுக்கவும் வேண்டாம். ஓரளவிற்கு நீங்க சுதந்திரம் கொடுப்பது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு அவங்க மூலியமாக கொடுக்கும். அவங்களுடைய உறவுகள் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் கிடைப்பதற்கும் இதுல வாய்ப்பு இருக்கிறது. நீங்க பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய இந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய கணவர் அவருடைய குடும்பத்தில் அதிகமான ஈடுபாட்டுடன், தன்னுடைய சகோதர சகோதரிகள், தன்னுடைய தாயாருடன் இந்த மாதிரி அதிக உறவுகளை, ரொம்ப அதிகமான ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணக்கூடிய விதத்தில் ரொம்ப அதிகமா அவங்களோட ஈடுபாட்டோடு இருப்பார்கள். சோ பெண்ணாக இருக்கிற பட்சத்துல நம்மளோட சொசைட்டி இன்னுமே அந்த ஆணோட தன்னுடைய கணவரையும் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு அனுசரிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். அப்படிங்கறதுனால இதே உரிமையை நீங்க ஆணாக இருந்தீங்கன்னா உங்க மனைவிக்கும் கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக இங்க வைக்கிறேன். சோ ஓகே, இது என்னன்னா வாழ்க்கை துணையுடைய வரிசையில் உங்களுக்கு நிறைய உறவுகளும் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமாக இங்கே வருகிறது.
அண்ட் கடகம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மனநிலை உள்ள ராசியாக இருக்கு அப்படின்னு சொல்ல போனால் ரொம்ப அதிகமான ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு மனநிலை அடிக்கடி அவங்களுக்கு வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து அவங்க மன உறுதி அண்ட் தைரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சோ இவங்க அதை உணர்ந்து அவங்க வாழ்க்கை துணை என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கொண்டு நடப்பதில் அவங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுலயுமே நமக்கு வந்து இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ல பார்த்தால் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து கடகராசியாக இருந்தால் அவ வந்து அந்த பெண் வந்து அவளுடைய வாழ்க்கை துணையினுடைய தைரியத்தினால மோட்டிவேட் ஆகி நல்ல ஒரு நல்ல மோல்டுன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையில வந்து ஒரு பக்குவம் அடையக்கூடிய குணமாக அதை வந்து மாற்றிக்கொள்கிறாள். அதே இது ஒரு ஆணாக இருந்தால் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணை பேச்ச கேட்டா வந்து அவங்க மனைவி சைட்ல ரொம்ப அவங்க சாய்ந்து விட்டார், அவர் வந்து மனைவி பக்கமே வந்து அவங்க ஃபேமிலியோட ஐக்கியமாகி விட்டார் அப்படின்னு சமுதாயத்துல வந்து இது ஒரு கேலி கூத்தாகவும் கிண்டலாகவும் இன்னும் பேசுகிறார்கள். இதை நீங்க பொருள்படுத்த வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வந்து உங்க மனைவியுடைய ஊக்கம் தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கறது நீங்க இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அண்ட் தாயாருடன் அதிக நெருக்கம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு என்னைக்குமே ஒரு தொல்லையை கொடுக்கும். அதாவது கடகத்தினுடைய வாழ்க்கை துணை பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாயாரோட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் வந்து நாமினலா வைத்துக் கொள்வது பெரிய அளவில் நாளை பின்ன ஒரு தொல்லையான ஒரு சூழ்நிலையை மாற்றாமல் இருப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும். அப்படிங்கறதுனால ஆரம்ப காலத்திலிருந்தே உங்களுடைய தாயாருடன் நீங்க வந்து ஒரு அளவான ரிலேஷன்ஷிப், அதாவது என்னன்னா தாயாருடன் யாருமே வந்து பழக வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இதோடைய அர்த்தம் உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா இந்த கடகத்தினுடைய வாழ்க்கை துணையாக வரக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய தாயாரை பாதகாதிபதியாகவும் அந்த பிளானட் வந்து குறிகாட்டுகிறது. சோ அவங்கள அறியாமலே அந்த வாழ்க்கை துணை அந்த கடகத்தினுடைய மாமியார்னு எடுத்துக்கலாம். கடகத்தினுடைய மாமியார் வந்து தன்னுடைய குழந்தையை கண்ட்ரோல் செய்து அந்த கடகத்திற்கு ஒரு குடும்பத்தில் தொல்லையை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு அதிக பாசமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தொல்லையில் முடியக்கூடிய விஷயமாக அந்த ஓவர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு தப்பான விஷயமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுனால நீங்க முன்னதாகவே ஒரு சுதாரிப்பான நிலையில் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுவது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு கடகத்துல வந்து ஒரு பெண் இருக்கா அப்படின்னா கடகத்தினுடைய வாழ்க்கை துணை பாத்தீங்கன்னா அவருடைய அம்மா, அவரோட அதிக ரிலேஷன்ஷிப்பை வந்து அவர் வைத்துக் கொள்ள வேண்டாம்னு நம்ம சொல்ல வேண்டாம். நீங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப நீங்க வந்து பெரிய அளவில் அதை கன்சிடர் பண்ணாம பாதர் பண்ணாம அது ரொம்ப நீங்க வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப பெரிய லெவல்ல அதை வந்து மனசுல எடுத்துக்கொண்டு போய் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கொள்ளாமல் எது எப்படி இருந்தாலும் நீங்க உங்க வேலையை பார்த்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு குடும்ப நிலையாக உங்களுக்கு அது கை கொடுக்கும். இது என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம நிறைய பலன்களை மாற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் நம்மளோட சொசைட்டி வந்து ஈக்குவலாக சம்பாதிக்க தொடங்கி விட்டார்கள் பெண்கள், ஆனால் அந்த அளவிற்கு ஈக்குவலான உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் அது இன்னும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். சோ ஓகே, இப்ப வந்து கடகத்தினுடைய வாழ்க்கை துணையாக வரக்கூடியவர் கடகத்தினுடைய மனைவியோ இல்ல கடகத்தினுடைய கணவரோ அவர்களுக்கு வந்து நரம்பு சம்பந்தமான உடல் உபாதைகள் வருவதற்கு எப்பொழுதுமே வாய்ப்பு இருக்கிறது. சோ அதிக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கொண்டால் மைக்ரேன் சொல்லக்கூடிய தலைவலி வரலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நரம்புகள் வந்து ஏதோ ஒரு பாதிப்படையக்கூடிய காது சம்பந்தமான ஒரு நரம்பு பாதிப்பு அண்ட் காது வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு எயில்மெண்ட் ஒரு சரியான பிளட் சர்க்குலேஷன் இல்லாத ஒரு ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து அவரவர்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களுக்கு ஏற்றாற் போல, இல்லைன்னா அவங்களுக்கு 7.5 சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான ஒரு தொல்லையான காலகட்டத்தில் இந்த நோயுடைய வெளிப்பாடு வரலாம், வராமலும் போகலாம். சோ எந்த அந்த வியாதிகள் ஏதாவது உங்களுக்கு வந்ததுன்னா கடகத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு எஸ்பெஷலி நரம்பு சம்பந்தமாக காது சம்பந்தமாக வந்ததுன்னா அது கார்மிக் எஃபெக்ட் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொண்டு அதை உதாசீனப்படுத்தாமல் உடனடியாக வைத்தியம் பண்ணுவது ரொம்ப நல்ல ஒரு டைம்லி ப்ரொடெக்ஷனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இந்த 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது வந்து சனியின் வீடு கர்ம வீடு அப்படிங்கறதுனால இவங்க வந்து எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு தன்னுடைய பொறுப்புகளையும் சிறப்பாக செய்து கொண்டு கடகமாகிய தன்னுடைய வாழ்க்கை துணையையும் அவங்க வந்து ஈக்குவலி பேலன்ஸ் பண்ணி தன்னுடைய பிறந்த வீட்டு மனிதர்களையும் ரொம்ப அதிகமான நேசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். சோ தன்னுடைய உழைப்பையும் பார்த்துக் கொள்வார்கள், தன்னுடைய குடும்ப மனிதர்கள்னு சொல்லக்கூடிய தன்னுடைய அக்கா தம்பி தங்கைகளுடனும் உறவுகளை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கடமை இவர்களுக்கு இருக்கிறது. அண்ட் வாழ்க்கை துணை வந்து இவங்க வந்து மகரமாக இருக்கக்கூடிய இவங்க, அதாவது கடகத்தினுடைய வாழ்க்கை துணை பாத்தீங்கன்னா இந்த கடகத்தை மேனேஜ் பண்றது அவங்களுக்கு பாதி நேரம் வந்து அவங்களுடைய ஒரு எனர்ஜி எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகக்கூடிய அளவிற்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் இந்த கடகம், வேற யாரும் கொடுக்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் ஒரு அங்கீகாரம் கொடுத்தாலே போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. சோ குழந்தைகள் பிறந்த பிறகு இந்த கடகத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து சுய தொழில் பண்ணலாம்ங்கிற அளவுக்கு அற்புதமான ஒரு
காலகட்டம் மாறும். அண்ட் அவங்களுடைய தாட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் பிறந்த பிறகு ஒரு நல்ல பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வரும். ஏனென்றால் கடகத்தின் வாழ்க்கை துணை மகரம் என்று சொல்லக்கூடிய வீடு, அதுவே காலச்சக்கரத்தின் 10ஆம் வீடு. ஸோ இந்த மகரம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு சுய தொழில் பண்ணணும், ஒரு டியூஷன் சென்டர், அது அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு உழைப்பினாலேயே ஒரு முன்னேறக்கூடிய ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணுங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இது எப்போ அவங்களுக்கு கிளிக் ஆகும் அப்படின்னா, அதிகபட்சமாக குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையாக அந்த ஒரு 5ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும் பொழுதே 10ஆம் பாவமும் இவர்களுக்கு ஆக்டிவேட் ஆக தொடங்கிவிடும். எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் தாண்டி அந்த பிசினஸ் ஓரளவிற்கு ஒரு 10-15 வருடங்கள் அதுல நல்லா ஃபிளரிஷ் ஆகி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிளெஸிங்ஸும் அவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கிறது. ஸோ இது தசாபுத்திக்கு தகுந்தாற் போல அவங்க எவ்வளவு லாங் ரன்ல அந்த பிசினஸ் பண்றாங்க, எவ்வளவு வருமானம் வருகிறது அப்படிங்கறதெல்லாம் அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து நம்ம இன்னும் டீடைல்டாக சொல்ல முடியும். தந்தையே எதிரியாக பாதி காலம் இந்த கடகத்திற்கும் இருக்கும், இந்த கடகத்தினுடைய வாழ்க்கை துணைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் இவங்க 2 பேருக்கும் ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோதனையான விஷயத்தில் ஒற்றுமை. ஏனென்றால் கடக ராசிக்கு 6 என்று சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்திற்குடைய அந்த குருவே 9ஆம் வீட்டிற்குடையவராக தந்தை ஸ்தானமாக வருகிறார். அப்ப தந்தையே எதிரியே தந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே தான் இந்த மகரத்திற்குமே கடகத்தினுடைய வாழ்க்கை துணையாக வரக்கூடிய இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டிற்குடைய புதன் அந்த எதிரியாக இருக்கக்கூடிய 6ஐ குறிக்கக்கூடிய புதனே அப்பாவை குறிக்கக்கூடிய 9ஆம் வீட்டிற்குடையவராக வருகிறார். சோ அப்பாவே எதிரியாக மாறிவிடுவார், இல்ல எதிரியே அப்பாவாக மாறிவிடுவார். இதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பெரிய பிரிவினை ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மனஸ்தாபம், சண்டை, ஒரு கருத்து வேறுபாடு இவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். இந்த 2 ராசிக்காரர்களுக்குமே இது இந்த கப்பலுக்கு இது ஒரு பெரிய ஒற்றுமை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சோ இவங்க அதிகமான லாபத்தில் ஆர்வம் காட்டாமல் அளவான லாபத்தை, ஒரு நல்ல ஒரு நியாயமான லாபத்தை ஒரு மார்ஜினா இவங்க அளவுகோலாக வைத்துக்கொண்டு இவங்க உழைத்தார்களானால் அற்புதமான ஒரு லாபம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது. கடகத்திற்குமே வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் சொல்லக்கூடிய விஷயமாக மாறிவிடும். இவங்களோட வாழ்க்கை துணைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கடகத்தை திருமணம் செய்த பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டேட்டஸ் உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஈக்குவலாவே எல்லா ஒரு ராசிக்காரர்களுக்குமே இந்த அற்புதமான ஒரு இணைவு அவங்களுடைய ஒரு திருமண வாழ்க்கைக்கு பிறகு இந்த ஜோடியாக் சைன்ல எந்த மாதிரியான இந்த பிளானட்ஸ் இண்டிகேட் பண்ணுகிறது அப்படிங்கறத பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் இங்க எல்லாமே பேலன்ஸ்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தான் அதை புரிந்து கொள்ள கொஞ்சம் நாள் கடத்துகிறோம். இது ஜோதிடம் மூலியமாக நம்மளால கொஞ்சம் ஈஸியாக எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. சோ இதுதான் இந்த கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நன்றி நண்பர்களே.